தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். குறள் எண் 520. நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான், கோடாமை கோடாதுலகு. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், தொழில் செய்கிறவன் தளதார் இருக்கும் வரையில் உலகம் வளமாக இருக்கும். எனவே அரசன் என்பவன் தொழிலிலும் தொழில் புரிவோரும் தளராமல் இருக்கும்படி நாள்தோறும் கவனித்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், நாட்டில் தொழில் செய்பவர்கள் தளர்ச்சி இல்லாமல் இருக்கும் வரை நாடு செழிப்பாக எல்லா வளமும் பெற்றிருக்கும். எனவே ஒரு நாட்டின் அரசன் தொழிலையும் தொழில் செய்பவர்களையும் தளர்ச்சி அடையாமல் பாதுகாக்க வேண்டும். அதுவே அரசனின் சிறப்பு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.